ஆண்களில் மிக குறைவாக விந்துக்கலங்கள் இருப்பின் செய்யும் சிகிச்சைகள் என்ன என இந்த வீடியோவில் பேச உள்ளோம். விந்து பரிசோதனை முடிவுகளின்படி ஒருவருடைய உயிருள்ள விந்துக்கலங்கள் எதுவுமே இல்லை என்று வருவதை நாங்கள் ஏசூஸ்பெர்மியா என்று கூறுகிறோம். அநேகமானவர்கள் தனக்கு குழந்தை கிடைப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று அறியாமையினால் பலர் எந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்களும் ட்ரீட்மெண்ட்களும் எடுக்காமல் வீட்டில் இருந்து கொண்டு பலத்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டு தனக்கு குழந்தை இல்லைன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏசூஸ்பெர்மியா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள பலருடைய காரணங்கள் சரியான பரிசோதனைகள் மூலம் ட்ரீட் பண்ணி அவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டு போகிறது தற்போதுள்ள புதிய கண்டுபிடிப்புகளின் படி. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் ஏன் ஏசூஸ்பெர்மியா ஏற்படுகிறது, இதற்கு என்ன சிகிச்சைகள் உள்ளது, மற்றது என பல முக்கிய விடயங்கள் பற்றி கூற உள்ளோம். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஒரு ஆணுடைய இனப்பெருக்க தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் ஆக முக்கியமானதாக காணப்படுவது அவருடைய விதைகள், டெஸ்டிக்கிள்ஸ் என்று கூறுவோம். இந்த டெஸ்டிக்கிள்களில் தான் உயிருள்ள விந்துக்கலங்கள் உருவாக்கப்படுகின்றது. இந்த உருவாக்கப்பட்ட இந்த விந்துக்கலங்கள் எபிடிடிமிஸ் என்ற இருக்கு, அதுக்குள்ள டியூப் உண்டு, அதுக்குள்ளே சேமிக்கப்படுகிறது. பிறகு அதிலிருந்து வாஸ் டிஃபரன்ஸ் என்ற குழாயின் ஊடாக ஒரு மஸ்குலர் டியூப் ஒன்று இருக்குது, அதன் ஊடாக இது செலுத்தப்பட்டு வெளியில் கொண்டு வரப்பட்டு அந்த செமைனல் வெசிக்கிள் என்னும் கிளாண்டுக்குள்ளே செலுத்தப்பட்டு இங்கே இந்த விந்தை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிற தண்ணி பாங்கான பொருட்கள் முழுவதையும் உண்டாக்குவது செமைனல் வெசிக்கிள். அதனுடன் சேர்க்கப்பட்டு விடப்படுகிறது, யூரித்ராவின் ஊடாக வெளியேற்றப்படுகிறது. இதுதான் சாதாரணமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. மற்றது சாதாரணமாக ஒருவருடைய விந்துக்கலங்களை நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால் 1 மில்லி லிட்டர் விந்தை எடுத்து பரிசோதனை செய்தால் அதில் 15 மில்லியனுக்கு மேற்பட்ட உயிருள்ள விந்துக்கலங்கள் காணப்படும். ஆனால் சிலருக்கு இந்த தொகை 15 மில்லியனை விட குறைவாக காணப்பட்டால் நாங்கள் ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். சிலருக்கு அறவே ஒன்று கூட இல்லாமல் உயிருள்ள கலங்கள் காணப்படுவதை தான் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஏசூஸ்பெர்மியாண்டு, விந்துக்கலங்களே இல்லை அவர்களில். ஆகவே அதுக்குரிய காரணங்களை 2 வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று, இவர்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன இந்த உற்பத்தியாகும் விந்துக்கலங்கள் விதையிலிருந்து வெளிக்கொண்டு வரப்படும் இந்த டியூபுகளில் ஏதாவது அடைப்புகள் இருந்து அதை நாங்கள் சொல்லுவோம் ஏதாவது பிளாக்குகள் இடையில் இருந்தாலும் அவங்களுக்கு வெளியில் வர்றது நாட்டை தான் காட்டு, சைஃபர் ரீடிங் தான் அவங்களுக்கு வரும். அதை சொல்ல நாங்கள் ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனால் வெளியில் வர இல்லாமல் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு. இவங்களுடைய இந்த குழாய்களில் இந்த டியூபுகளில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டால், அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஒன்று நடைபெற்றிருந்தால் அதனால் வெட்டப்பட்டிருக்கும், அல்லது ஏதாவது கட்டிகள் ஏற்பட்டால் அந்த குழாய் இல்லை. மற்றது சில நேரத்தில் இவங்க வாசெக்டம் என்று குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனல் செய்திருந்தால் இவங்களுக்கு, அல்லது இவங்க பிறக்கும் போதே இந்த குழாய்கள் அடைத்ததாகவே பிறக்கும் சிலருக்கு அது இயற்கையாகவே இருக்கும். இந்த வாஸ் டிஃபரன்ஸ் என்ற குழாய்கள் எல்லாம் அது ஒரு வகையான பிரச்சனை. இன்னொரு வகையான நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அது என்றால் இவங்களுக்கு டியூப்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இருக்கிறது விந்துக்கலங்கள் உருவாக்க முடியாத தன்மை காணப்படும். அவங்களுடைய விதைகளினால், டெஸ்டிக்கிள்ஸினால் இந்த விந்துக்கலங்களை உருவாக்க முடியாமல் இருக்கும். இந்த விந்துக்கலங்களை உருவாக்குவதற்கு அவசியமான இந்த ஹோமோன்கள் மூளையிலிருந்து சுரக்கப்படாமல் இருத்தல், ஹைப்போதலமஸில் ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பிட்யூட்டரி கிளாண்ட்ஸில் ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கலாம். சில நேரத்தில் மேலதிகமாக அதிகமாக பிளட்டில் காணப்படும் புரொலாக்டீமியான்னு சொல்லி ஹைப்போதலமஸிலிருந்து சுரக்கப்படும் ஒரு ஹோமோன் அதிகமாக இருந்தால் இந்த ஸ்பெர்ம் உண்டாவதை தடுத்துவிடும். அதனால் ஸ்பெர்ம் உற்பத்தி குறைக்கப்படும். மற்றது சிலருக்கு வெளியில் வர ஸ்பெர்ம் வெளியில் வராமல்
மாறி அதை என்ன செய்யணும்னா அவங்களோட யூரினரி பிளட்டருக்குள்ளே சிறுநீர் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிற பிளட்டருக்குள்ளே உள்ளால போயிடும், அப்படியே அதுக்குள்ளே சேமிக்கப்பட்டுரும். அப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். சிலர் விதை காணப்படாமல் இருக்கும். மற்றது அப்படியான சின்ன பிள்ளையில் காணப்பட்ட நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட இந்த பாலர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 1 வயது 2 வயது பிள்ளைகளுக்கு பாருங்கள், அப்போ காணாமல் இருந்தால் அதை வயிற்றுக்குள்ளே இருக்கும். அது சின்ன ஆப்ரேஷன் மூலம் அதை கீழே கொண்டு வந்து அது திரும்பவும் அதிலிருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அது சின்ன ஒரு விடயம் உண்டு. ஆகவே சிலர் அதை கவனிக்காமல் விட்ட உடனே அதாலேயும் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும். மற்றது அவங்க பக்குவப்படுற வயதுக்கு வர அந்த காலத்தில் பிபர்ட்டியில் வர நேரத்தில் ஆண்களுக்கு மம்ஸ் என்று சொல்கிற கூவாக்கட்டுகள் அவங்களுக்கு ஏற்பட்டால் இந்த கூவாக்கட்டுகள் என்ன செய்யணும்னா இந்த விதைகளை எஃபெக்ட் பண்ணுறதாலேயும் அவங்களுக்கு விந்து கலங்களை உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கும். சிலருக்கு டெஸ்டிக்குலர் டோஷன் என்று சொல்கிறது, இந்த முறுக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடியது. சிலருக்கு சில கட்டிகள் அந்த இடத்துல காணப்படும். சிலருக்கு சில வகையான டேப்லெட் அந்த ஆக்ஷன்கள் என்ன செய்யணும்னா ஸ்பெர்ம்ஸ்களை உருவாக்க விடாது. மற்றது சிலருக்கு ரேடியேஷன் அந்த இடத்துல எக்ஸ்ரே அதுகள் விடுபட்டிருந்து அதனால் ஏதாவது டேமேஜ்கள் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு டயபெட்டிக் இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு இவ்வாறு உருவாக்க இல்லாமல் இருக்கும். கல்லீரலில் ஏற்படும் லிவரில் ஏற்படும் ஒரு பிரச்சனை சிரோசிஸ் என்று சொல்லுவோம், அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆகிறது. அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த விதையிலிருந்து ஸ்பெர்ம் இந்த உற்பத்தி ஆகிறது தடுக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறான நோய்களை நாங்கள் குணப்படுத்தி கொண்டு போகும்போது அவங்களுக்கு பழைய மாதிரி அவங்க சுகதேகியாக அவங்கள்ட்ட இந்த உயிர்ப்புள்ள நல்ல விந்துகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். மற்றது ஒரு முக்கியமான விஷயம் வெரிகோசீல். உங்களுக்கு வெரிகோஸ் வெயினை தெரியும், அதே மாதிரி விதையில் ஏற்படுறது வெரிகோசீல் என்று சொல்லுவோம். அந்த வெரிகோசீல் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை காணப்படும், எசோஸ்பெர்மியா பிரச்சனை காணப்படும். ஆகவே ஒரு சிறிய ஆப்ரேஷன் மூலம் அவங்கள சரியாகி கொள்ள முடியும் அவங்களுக்கு. அதை மற்றது சிலருக்கு ஜெனட்டிக்லேயே சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் அவங்களோட நிறமூத்தத்திலேயே சில பிரச்சனைகள் காணப்படும். முக்கியமாக கிளினிஃபெல்டர்னு சொல்லுவோம். இப்போ ஆண்களுக்கு XY என்ற நிறமூத்தங்கள் மட்டும்தான் ஆண்களுக்குரிய நிறமூத்தமாக காணப்படும், செக்ஸ் குரோமோசோம் என்று நாங்கள் சொல்கிறது. சிலருக்கு 2 Xம் ஒரு Yயும் காணப்படும். அப்படியான ஆட்களால் உயிர்கலங்களை உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு. மற்றது பைக்ரோமோசோம்ஸில் சில பகுதிகள் அழிவடைஞ்சு காணப்படும், அதுவும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு மேலாமல் இருக்கும், குரோமோசோமல் பிரச்சனை உண்டு. இதுக்கு நாங்கள் என்ன டயக்னோசிஸ் இதுகள் செய்கிறோம்னு சொன்னால் இந்த பிளட் டெஸ்ட்டு செய்வோம். அவங்களோட டெஸ்டெஸ்டரோன் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆண் தன்மைக்குரிய ஹோமோன்னு பார்ப்போம். அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களோட ஃபொலிக்யூல் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன் FSH ஹோமோன்ற அளவை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது அவங்களுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் பார்க்குறோம், அவங்களோட குரோமோசோம்கள் எப்படி இருக்குண்டு. அடுத்தது அவங்களுக்கு சில எக்ஸ்ரேகள் எடுத்து பார்க்குறோம், எப்படி இருக்குது அந்த தலையை முக்கியமாக எடுத்து பார்க்குறோம், ஏதாவது பார்த்து பிட்யூட்டரி கிளாண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். அடுத்தது அல்ட்ராசவுண்ட் செய்து பார்க்குறோம், விதை எப்படி இருக்குண்டு. மற்றது பிரெயினை MRI ஸ்கேனிங் போன்றவை செய்து ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி கிளாண்டு அதில் பார்க்குறோம். மற்றது விதையிலிருந்து பயோப்சி என்று சின்ன துண்டு அதில் எடுத்து அதை நாங்கள் ஒரு ஊசியால் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே விதையில் என்ன பிரச்சனைகள் இருக்குண்டு. மற்றது இது நார்மலாக இருந்தால் நாங்கள் எடுக்கிற பயோப்சி ரிப்போர்ட் இது ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களோட விந்துக்கலங்கள் அதில் இருக்கும். அந்த விந்துக்கலங்களை எங்களுக்கு வெளியில் எடுத்துக்கொள்ளலும். எடுத்து ஒரு கொஞ்சம் விந்துக்கலங்கள் எங்களுக்கு இருந்தாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்றை பெற்றெடுப்பதற்கு உதவுவதற்கு. மற்றது இந்த பிளாக்குகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிளாக்குகள் அநேகமான பிளாக்குகள் ஆப்ரேஷனல் மூலம் தற்போது சரி செய்ய முடியும். மற்றது திரும்பியும் அந்த டியூப்ஸில் சில ஹோமோனல் பிரச்சனைகளை ஹோமோனல் ட்ரீட்மெண்ட்கள் கொடுத்து அவங்களுக்கு திரும்ப ஸ்பெர்ம்களை உருவாக்க முடியும். அடுத்தது ஹோமோன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவேன். நாங்கள் ஒரு ஸ்பெர்மாவது நாங்கள் அதில் டெஸ்டிக்கிள் அந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடியதாக இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் மூலம் அவங்களுக்கு IVF அல்லது ICSI, உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் பேபி உருவாகிறத பற்றி நன்றாக அறிந்திருப்பேன். IVF முறையில் எங்களுக்கு குழந்தை பேரை அவங்க பெறுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இவ்வாறு பிரச்சனைகள் வராமல் எவ்வாறு நாங்கள் தடுத்து கொள்ளலாம் என்று பார்த்தால் இதை அவாய்ட் பண்ணலாம்.
அதாவது எங்களுடைய ஆண்களுடைய இனப்பெருக்க தொகுதியில் அடிபடாமல் காயப்படாமல் இருப்பது. அடுத்தது அதில் எக்ஸ்ரேஸ் ஏதாவது எடுக்காமல் அதை பாதுகாக்கப்பட வேண்டும். மற்றது குடிசைகள் பாவிக்கிற நேரத்தில் கவனமாக இருக்கணும். இந்த பாதிக்காத டேப்லெட்ஸ்லாம் இருக்கணும். மற்றது கூடுதலான கடும் சூடான இடங்கள், பேக்கரியை போன்ற இடங்கள் அல்லது டிரைவர்ஸாக வேலை செய்கிற ஆட்கள், அவங்களோட இதுகளும் கடும் சூடான இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆகவே அந்த விதை அந்த பகுதிகளெலாம் கடும் சூடான இடத்துல இருக்கிறதும் அவங்களுக்கு கூடாது. சின்ன பிள்ளையில் இருக்கிற காலத்தில் இவங்களுக்கு மம்ஸ் வராமல் பாதுகாக்கிறது மிக முக்கியம். ஆகவே கூவாக்கட்டு வராமல் இருக்கிறதுக்குரிய அதாவது வேக்சின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வேக்சின்களை போட்டுக்கொள்வது மிகவும் முக்கியம் இந்த ஆண் குழந்தைகளுக்கு. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.